கத்திரம் தலைமை சிறமாக்கி நாம மகிழ்வடைவதாக. காலை வேளையில் இந்த கான்பரன்ஸ் காலில் இருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர் நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான எல்லா இருளையும் நம்மை இறக்கி வெளிச்சத்துக்குள்ளேயாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே, இந்த இருள் சூழ்ந்திருந்த உலகத்திலே அவர் மனுக்குலம் எடுத்து வந்து இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவும், நமக்கு ஒரு மீட்பை தருவதற்காகவும் அவர் இந்த பூலோகத்திலே வந்தார். அந்த மீட்பானது அவருடைய இரத்தத்தினாலே காணப்பட்டது. நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறல்கள் நம்மை விடுதலை பண்ணுவதற்காக அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். உன்னதமான தேவன் நமக்கு இன்றைக்கு வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் இந்த உலகத்திற்கேற்ற கனிகளை கொடுத்து நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு சகல விதமான துர்க்குணங்களிலிருந்து நம்மை விலக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் வளருகின்ற ஒரு ஜீவிதம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு அநேக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட்டாலும் இருளுக்கு நேராய் தங்களை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இருளின் பிள்ளைகளாய் தன்னுடைய வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அவைகளை நம்ம விரும்பவில்லை. ஏனென்றால் நம்முடைய பாவங்களும் நம்முடைய இருள்களும் நம்மை விட்டு மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனுக்குலம் எடுத்து வந்தார். அந்த தேவன் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை மீட்டபடியாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை போல நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதால் அவரை போல மாற வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகிற இருளிலிருந்து நாம் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நித்தியத்துக்கு நேராய் நடத்தப்பட்டதாய் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதாய் காணப்படுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கும் பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாட்களிலே சகோதரே தேவன் பார்த்தவுடனே அவன் பாவியாக காணப்பட்டாலும் அவன் அநேக ஜனங்களை ஒழிஞ்சி அவன் வரி வசூல் பண்ணி அந்த தேசத்திலே ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்தவனாய் காணப்பட்டார். அந்த சகையை தேவன் வருகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது அவன் அவரை முகமுகமாய் பார்ப்பதற்கு அவன் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவனாய், ஒரு குற்ற உணர்வு உள்ளவனாய் எப்படி பார்ப்பதென்று தெரியாமல் அவன் ஒரு காட்டத்து மரத்திலே ஏறி எப்படியாவது அந்த தேவ மனிதனை, தேவகுமாரனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்தது. அந்த வாஞ்சையை தேவன் அறிந்து வந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பார்க்க வேண்டும்,
தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் நம்மை தேடி வருவார். நாம் அல்ல, அவரே நம்மை தேடி வருவார். இந்த சகையும் அந்த மரத்தில் தேவனை பார்த்த பொழுது அவர் சகையை நோக்கி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனை நோக்கி அவன் வீட்டுக்கு செல்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. பிரியமான வேண்டிய பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் சொல்கிறோம். ஏனென்றால் நாம் ரட்சிப்பை பெற்றபடுகிறானே, நாம் பாவ மன்னிப்பை பெற்றபடுகிறானே, நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நம்மை நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையான ஆபிரகாமின் பிள்ளைகளை நாம் வாழும் பொழுது இருளில் இருக்கிற எல்லா விதமான அதிகாரத்திலும் நம்மை அவர் மீட்டுக் கொண்ட பிற்பாடு, நமக்கு ரட்சிப்பு வந்த பிற்பாடு நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவ மன்னிப்பை இழந்து எல்லா விதத்திலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் நரகத்துக்கு வேறாய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சென்றிருந்த வேளையில், ரட்சிப்பு என்பதை இல்லாத காலத்திலே தேவன் ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அப்பேற்பட்ட ரட்சிப்பை பாவியாகிய சகைக்கு தேவன் கொடுத்தார். அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டான். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நற்கிரிகளை செய்ய ஆரம்பித்தபடியாலே இருளின் அதிகாரத்திலிருந்து அவன் மீட்கப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். எல்லாவற்றிலும் இருந்து தேவனுக்கு முன்பாக நாம் மனஸ்தாபப்பட்டு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த அந்த உன்னதமான தேவனுடைய ரட்சிப்பை நாம் எப்பொழுது அடைந்து கொள்கிறோமோ அப்போதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு அவர் ரட்சிக்கும் அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு வருகிறார் என்பதில் இந்த நாட்களும் இல்லை. நாம் சொல்கிறோம், நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன், நான் கிறிஸ்துவை உடையவனாக வாழ்ந்தேன் என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அது இருளிலே இருக்கிறோமா, இல்லை பரிசுத்தத்துக்கு மேலாய் வெளிச்சத்திலே இருக்கிறோமா என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உள்ளம் சொல்லும், நான் ஒரு பாவியாக காணப்படுகிறேன். வெளியிலே நான் ஒரு கிறிஸ்தவனாக தெரிந்தாலும் நான் அநேக பாவங்களுக்கு அதிபதியாக காணப்படுகிறேன் என்று நம்முடைய உள்ளம் நமக்குள்ளே சொல்லிக் கொள்ளும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாவங்களை கழுவுவதற்கு, அந்த பாவத்தின் மீட்பை தருவதற்கு, அந்த இருளை போக்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். ரட்சிப்பை தருவதற்காகவே அவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் மனிதர்களுக்குள்ளே வேறு எந்த ஒரு நாமமும் இல்லை என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று. அவர் ரட்சிப்பு கொடுத்தால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும். அவர் ரட்சிப்பு தராமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் நம்மோடு இருக்கும் பொழுது அவருடைய அன்பை விட்டு நாம் பிரித்துக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை 31 படிக்கும் பொழுது, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த நாட்களிலே பவுலும் சீலாவும் செபித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை தேவனுடைய வார்த்தையை அந்த தேசத்தில் சொன்னபடியால் அந்த தேசத்தில் உள்ள அதிபதிகள் அவரை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். அவர்களை அதிகமாக துன்புறுத்தி அடித்து ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து சிறைச்சாலையிலே கூட்டி காவலிலே வைத்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் செய்த தவறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது.
அந்த இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு மேலே நடத்துவதற்காக அவர்கள் போதனை பண்ணினார்கள். மக்களுக்காக செபித்தார்கள், உபதேசம் பண்ணினார்கள். அதை ஒரு குற்றமாக வைத்து கட்டளையாக பிறப்பித்து அவர்களை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அந்த சிறைச்சாலைகளில் சென்றும் அவர்கள் பயப்படவில்லை, தேவனை மறுதளிக்கவில்லை, தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடவில்லை. அவர்கள் முழங்காற்படிவிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்க தொடங்கியதுமே அந்த இடத்திலே ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அந்த இடத்திலே ஒரு தேவனுடைய வல்லமை பிரகாசமாக வந்து அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டு இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் காணப்பட்டது. அப்போது அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் பயந்து போய் சங்கிலிகள் அறுபட்டிருப்பது, இவர்கள் தப்பிப்போ எத்தனித்திருப்பது போன்று எண்ணி அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயற்சித்தான். அப்பொழுது பவுலும் சீலாவும் அவனை நோக்கி, நாங்கள் எங்கும் தப்பித்து போகவில்லை, இங்கேதான் இருக்கிறோம் என்று அவனிடத்தில் கூறினார்கள். அப்பொழுது அவனை தெரியாமலே உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் மேல் நாம் கையை வைத்தோமோ என்று அவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ரட்சிப்பை பற்றி அவரிடத்தில் கேட்கிறான். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கூட அநேக பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உறவனாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்வது இன்னது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வரும், அந்த நாள் உண்மையான தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த அறிந்து கொள்வ காலம் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நம்ம அநேக தேவனை மறுதளிக்காமலும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாமலும் தேவன் நமக்கு கொடுத்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடத்தக்கதாய் அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நேர்மையுள்ளவர்களாய் நடக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒவ்வொரு வெற்றிக்கும் நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அதற்காக தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிறோம். காலம் இனி செல்லாது. இந்த கடைசி நாட்களிலே நியாயத்தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த கிருபையின் நாட்களிலே நாம் நியாயத்திற்கு உட்படுத்தாதபடி நம்மை மீட்டுக் கொள்ளவும், நம்மை பத்திரப்படுத்திக் கொள்ளவும், தேசத்து ஜனங்களை அவர் மீட்டுக் கொள்ளவும் நாம் இந்த நாட்களில் சிறப்பு நாட்களில் நிற்க வேண்டும். இந்த நாட்களிலே கற்ற அந்த பவுலோடும் சீலாவோடும் இருந்தபடியாலே அவருடைய ஜெபத்தை அவர் கேட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் அவனுக்கு உபதேசம் பண்ணினார்கள். நீ எங்களை பின்பற்ற வேண்டாம், நாங்கள் சாதாரண மனிதர்கள், எங்களை ஆண்டவன் பார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீ விசுவாசித்தால், அவரை நீ ஏற்றுக்கொண்டால், அவருடைய நாமத்தை நீ தரித்துக் கொண்டால், நீ உண்மையிலும் மறுமையிலும் உனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் அவனுக்கு எடுத்து வைத்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நாம் சரியான முறையிலே தேவனை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி, அவர் நம்மை நடத்துகிற விதத்தை பற்றி சாட்சியாக சொல்லும்போது அதை கேட்டு தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அநேகர் தேவனிடத்தில் வருவதற்கும், அவரை விசுவாசிப்பதற்கும், அவரோடு கூட போஜனம் பண்ணுவதற்கும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்கும் இன்றைக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனபடியாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்திலே கருத்திருந்து அவர் காட்டுகிற பாதையிலே நாம் ரட்சிப்பை நோக்கி அநேகரை வழிநடத்த வேண்டும் என்றுதான் தேவனுடைய ஆசையை ஆவலாய் காணப்படுகிறது. அவைகளிலிருந்து நாமும் அவைகளை செய்து தேவனுக்கு நேராய், நித்தியத்துக்கு நேராய் மக்களை நாம்
ஆதாயப்படுத்த வேண்டும். கொலோசியர் 2 அதிகாரம் 6 வசனத்தை படிக்கும் 14 வசனத்தை படிக்கும் பொழுது நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரில் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். நாம் ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தேவன் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் மனிதனாக பிறந்து எப்படி மறுபடி பிறப்பது? நாம் மறுபடி பிறக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஞானஸ்நானம் 3 ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது நீதியாக காணப்படுகிறது. ஏனென்றால் பாவத்தில் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் தேவன் அவரோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவ மன்னிப்பு சென்று நம்மை அவருடைய கருத்திலே கொடுத்து 3 ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் 3 ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்படி நாம் எடுக்கும் பொழுது தேவனுடைய சபையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அவருடைய பந்தியிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அவர் வருவரை நாம் அவருடைய பந்தியிலே அவரை நினைவு கூர்ந்து நமக்கென்று ஒரு இடத்தை நாம் ஆயத்தப்படுத்தி ரிசர்வேஷன் செய்து நாம் வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நம்முடைய துணைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியேறங்க அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். நாம் அவருக்குள் தேர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்குள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்மை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வதாய் காணப்படுகிறார். நம்முடைய எதிரியாகவும் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்துகளையும் அவர் துளைத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை தருகிறவருமாய் காணப்படுகிறார். உன்னதமான தேவன் கொலோசியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவிலானபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆடி அடித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கட்டளைகள், நமக்கு விரோதமாய் வருகின்ற தீர்மானங்கள், நமக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா விதமான துறைத்தனங்கள், அந்தகாரங்கள், சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு விலக்கி நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்த முன்னவராயிருக்கிறார். ஏனென்றால் நமக்கு விரோதமாய் போடப்பட்ட கட்டளைகள், எழுதப்பட்ட எழுத்துக்கள், போடப்பட்ட கையெழுத்துகள், அவைகள் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய நாம் எடுக்கின்ற ஸ்நானத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் முறியடித்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாய் நம்மை மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி வழிநடத்தி வருகிறார். ஆனபடியாலே இருளில் இருக்கிற பயம் நமக்கு இல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை நாம் மாத்திரமல்ல, அவர் சொன்னார், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்று. நம்மை மாத்திரமல்ல, இந்த உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது அவர் கொடுத்தால் மாத்திரமே கிடைக்கும். அந்த ரட்சிப்பின் பாதையில் நடக்கும் பொழுது தேவன் ரட்சிப்பை கொடுப்பார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை சார்ந்திருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம நண்பர்கள், உற்றார்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நடத்துவோம். தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பார். தேவன் நம்மை ரட்சிக்கும் போது நாம் எல்லா விதமான பாவங்களிலும் எல்லா விதமான இருளிலும் நம்மை மீட்டு நித்தியத்துக்கு நம்மை நடத்துவார். இந்த பூலோகத்திலேயும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த காலங்களிலும் கூட இந்த வார்த்தையினாலே தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஒருமையை ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு கேட்டிருக்கின்றன. இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பன. வெளிச்சம் என்ன என்பதை தெரியாமல், வெளிச்சத்தை அடைவதற்கு என்ன மார்க்கம் என்பதை தெரியாமல் பல மார்க்கங்களை தேடிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உண்மையான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை, கர்த்தாவே உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த தேசத்து ஜனங்கள், இந்த தேசவாசி ஜனங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு தகப்பன. கர்த்தாவே, இந்த தேசத்திலே ஒரு உன்னதமான வல்லமையும் உன்னதமான ஆவியை நீர் இந்த நாட்களிலே இறக்கும்படிக்கு செபிக்கிற தகப்பன. உம்முடைய அன்பும் உம்முடைய பரிசுத்தமும் எல்லா ஜனங்களுடைய இருதயங்களிலும் இறங்கும்படிக்கு செபிக்கிற தகப்பன. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நீ கர்த்தாவே பாதுகாத்து அவளை ரட்சிக்கும்படிக்கு செபிக்க தகப்பன. அதற்குரிய விசேஷித்த கிருபையை இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே நீ தருவீராக. உங்களை தாழ்ச்சியுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இடையிடப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபத்தை ஜீவனத்தினாலே. ஆமென். 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 ஆமென்.